வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பழனி ஆர்எஃப் ரோட்டில் இருக்கிற ஸ்ரீஸ் பிரைடல் ஸ்டுடியோ அண்ட் சலூனுக்கு தாங்க வந்திருக்கோம். நியூ இயர் வரப்போகுது இல்லைங்களா? ஸோ நிறைய ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்காக என்னையும் க்ரூம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க கிட்ட கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கலுக்காக நிறைய காம்போ ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது சர்வீஸ் நம்மளும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே இங்கே வந்திருக்கேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் என்னென்ன சர்வீஸ் எடுத்திருக்கேன், அது எப்படி இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் அவங்க பண்ணுறாங்க, வேறு என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடைக்கும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த பார்லர் ஆர்எஃப் ரோட்டில் பேட்டா ஷோரூமுக்கு மாடியில் இருக்குதுங்க. நாங்கள் காலையில் ஒரு 11:30க்கு வந்தோம். உள்ளே வந்ததுமே இவங்க ஆம்பியன்ஸே ரொம்ப கிளாசிக் லுக்கில் இருந்துச்சு. நம்ம லாஸ்ட் டைம் தீபாவளி அப்போ வந்ததை விட இப்போ நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த உள்ள உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்க்கு தகுந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப லுக்காக இருந்தது. ஃபஸ்ட்டு நான் வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருந்தேன். அவங்ககிட்ட நான் ஆக்சுவலாக என்கொயரி பண்ண தான் வந்தேன். பட் அவங்க ஆஃபர்ஸ் எல்லாம் எனக்கு கேட்கும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நம்ம இன்றைக்கி சர்வீஸ் எடுத்துகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணேன். இவங்க ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் காம்போ ஆஃபர் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் இன்னைக்கு சூஸ் பண்ணது வந்து ஆஃபர் 3. இந்த ஆஃபர் 3ல பார்த்தீங்கன்னா ஸ்கின் பிரைட்னிங், டைமண்ட் ஃபேஷியல், டீடான், பெடிக்யூர், த்ரெட்டிங் இது பண்ணுறாங்க. இந்த ஆஃபர் 3யோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1699. இந்த ப்ரைஸ்க்கே பார்த்தீங்கன்னா 4 சர்வீஸ் பண்ணுறாங்க. ஆஃபர் 1ல பார்த்தீங்கன்னா லோரியல் ஹேர் ஸ்பா, டீடான், த்ரெட்டிங் இது பார்த்தீங்கன்னா 1299 1299 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. ஆஃபர் 2ல பார்த்தீங்கன்னா ஃபேஷியல், டீடான், மெனிக்யூர், த்ரெட்டிங் இதுவும் பார்த்தீங்கன்னா 1299 தான். ஆஃபர் 3 நான் சூஸ் பண்ணது ஸ்கின் பிரைட்னிங், டைமண்ட் ஃபேஷியல், டீடான், பெடிக்யூர், த்ரெட்டிங் இது பார்த்தீங்கன்னா 1699க்கு பண்ணுறாங்க. ஆஃபர் 4ல டீடான், கிளீனப், அட்வான்ஸ் ஹைட்ரா ஃபேஷியல், த்ரெட்டிங் இது பார்த்தீங்கன்னா 2499க்கு பண்ணுறாங்க. இவங்களுடைய கோம்போ ஆஃபர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தாங்க இருக்குது. ப்ரைஸுமே ரொம்ப லோவாக இருக்குது. அதனால தான் இந்த ஆஃபர் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நம்ம ஒரு ஆஃபர் 3யை சூஸ் பண்ணும்போது எனக்கு ஃபேஷியல், பெடிக்யூர், த்ரெட்டிங், டீடான் எல்லாமே கவர் ஆகிறதுனால தான் நான் அதை சூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு பெடிக்யூர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு இன்னைக்கு பண்ணுறது வந்து ஐஸ்கிரீம் பெடிக்யூர். ஐஸ்கிரீம் ஃப்ளேவருக்காக நிறையா மிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஸ்மெல்லே நல்லா இருந்ததுங்க. நம்ம வந்து ஃபேஸ்க்கெலாம் நல்லா கேர் பண்ணிக்கிறோம், ஹேருக்குமே நிறைய நம்ம சர்வீஸ் எடுத்துக்கிறோம். பட் நம்ம காலை வந்து நம்ம கவனிக்கிறதே இல்லை. அதுவும் இந்த வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்ம கால் வந்து ரொம்ப ட்ரை ஆகும், பீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சமயத்தில் அதுவும் ஆஃபர்ஸ் போடும்போது நம்ம அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம காலுமே உங்களுக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு 3 months ஒன்ஸாவது நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இப்போ எனக்கு பெடிக்யூர் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க காலை. நமக்கு நல்லா க்ளீன் பண்ணும்போதே அந்த டேன் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகுது. இவங்க பண்ணுற மசாஜுமே ரொம்ப நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அந்த ப்ரெஷர் போதுமா, உங்களுக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுக்கலாமா, ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் கொடுத்தா தான் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கேட்டு தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீழே ஃபூட்டில் வந்து நமக்கு நிறைய தோலெல்லாம் பீல் ஆகிருக்கும். அதை வந்து இந்த ஸ்க்ரப்பர் வச்சு ரிமூவ் பண்ணுறாங்க. இது பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரா வந்து தோலெல்லாம் ஸ்கின்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிரும். நமக்கு இந்த காலுக்கு வந்து இந்த பெடிக்யூர் பண்ணும்போதே நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பாடியோட வெயிட்டை ஃபுல்லாக தாங்கிறதே நம்ம கால் தான். ஸோ அதையும் நம்ம அப்பப்போ கேர் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெயில்ஸில் இருக்கிற அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறாங்க. சைடில் ஏதாவது அழுக்கெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு நீடில் வச்சு ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம அந்த நெயில்ஸ்லேயுமே நிறைய உங்களுக்கு சைட்லலாம் டெட் செல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அப்பப்போ அதை க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அந்த நெயிலே பார்த்திங்கன்னா ஒரு பிரைட்டாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு ஒரு வெடிப்பு மாதிரி வந்து இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஞ்சி போட்டாலே கால் வெடிப்பாகிடுது. ஸோ மிஞ்சி போட்டாலே எனக்கு ரொம்ப இச்சிங்காக இருக்குது. அதனால் எனக்கு மிஞ்சி போடுறதுக்கே பயமாக இருக்குது, அந்த அளவுக்கு ஆயிடுது. இப்போ நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு மசாஜ் க்ரீம் வச்சு ஃபுல்லாக நமக்கு நீலேருந்தே பண்ணுறாங்க. வெறும் கால் கீழே மட்டும் பண்ணாமல் நீலேருந்தே பண்ணுறாங்க. நல்லா மசாஜ் பண்ணும்போது கீழே ஃபூட்லேயுமே ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்து நல்லா மசாஜ் பண்ணும்போது நமக்கு நல்லா இருக்குதுங்க. காலில் ஏதாவது பெயின் இருந்தாலுமே உங்களுக்கு அது சரியாகுது. இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோ தெரியுது பார்த்தீங்களா. இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம காலுக்கு வந்து ஒரு பிரைட்டாக ஒரு க்ளோ தெரியுது. இவங்ககிட்ட வேறு என்னென்ன சர்வீஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஃபேஷியல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா டீடான், டைமண்ட் ஃபேஷியல், கோல்டு ஃபேஷியல், ஃப்ரூட் ஃபேஷியல், ஃபோட்டோ ஃபேஷியல், வேக்ஸ், த்ரெட்டிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஹேருக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் கட், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் ஸ்மூத்னிங், கெரட்டின் ட்ரீட்மெண்ட், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்பா, டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட், பெடிக்யூர், மெனிக்யூர் பண்ணுறாங்க. ஆஸ்தட்டிக் சர்வீஸுமே இவங்க பண்ணுறாங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிபி க்ளோ, ஹைட்ரா ஃபேஷியல், மைக்ரோ ப்ளீடிங், ஐப்ரோ, மைக்ரோ பிக்மெண்டேஷன், லிப் கலரிங், வாட் ரிமூவல், ஸ்கேல்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன், மோல் ரிமூவல் அண்டு மோல் கிரியேஷன் இது எல்லாமே பெஸ்ட்டாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமங்க நெயில் ஆர்ட் அண்ட் நெயில் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸுமே பண்ணுறாங்க. சாரி அயனிங், பாக்ஸ் ஃபோல்டிங் கூட இவங்க பண்ணுறாங்க. மெஹந்தி சர்வீஸும் பண்ணுறாங்க. பிரைடல்
ஃபேஷியல் மேக்கப்பும் இங்கே அவைலபிளாக இருக்குது. எனக்கும் இவங்க பேக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிடுறாங்க. கால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த நெயில் பாலிஷும் இவங்களே அடிச்சு விட்டுறாங்க. நம்ம என்ன கலர் நெயில் பாலிஷ் வேணுமோ நம்மளே சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா நெயில் பாலிஷும் நல்லா அழகாக அடிச்சுட்டு நமக்கு முடிச்சிடுறாங்க பெடிக்யூரை. ஸோ என் கால் பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ அழகாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஃபேஷியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்குமே நமக்கு எல்லாம் ரெடி பண்ணி உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து இவங்க ஃபேஸில் நல்லா கிளன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கிளன்ஸ் பண்ணிட்டு எனக்கு டீடேன் பண்ணுறாங்க. இந்த டீடேன் பண்ணும்போதே நம்ம ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிருங்க. அதுலேயே வந்து ஸ்கின் நல்லா பிரைட் ஆயிரும். இவங்க டீடேனுமே நல்லா பிராண்டடாக போடுறதுனால நமக்கு நல்லா இருக்குது. இவங்க காட்டன் பேடெல்லாம் நம்ம ஐஸ்க்கு வச்சு செக்யூர் பண்ணிட்டு தான் டீடேன் பண்ணுறாங்க. அதுவே நல்லா சூதிங்காக இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட் அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. ஸ்ட்ரீம் பண்ணும்போது நமக்கு ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, நோஸ் கிட்ட சின் கிட்ட எல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். அதை வந்து இந்த இடத்துல வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க நீடில் வச்சு. அதை எனக்கு இப்போ இந்த ஸ்டீமில் வந்து அதெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதை ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு மசாஜ் க்ரீம் வச்சு மசாஜ் பண்ணுறாங்க. இவங்க பெடிக்யூருக்கு மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்க்குமே நல்லா மசாஜ் பண்ணுறாங்க. ப்ரெஷர் எவ்வளோ உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கேட்டு கேட்டு பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு மெயின் விஷயம், இவங்க பார்லரில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேஷியல் பண்ணும்போது டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, பாஞ்ச் இருக்கும். அந்த பாஞ்சில் வந்து வாட்டரில் டிப் பண்ணி அதை புழிஞ்சிட்டு தான் வந்து அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. பட் இவங்க வந்து இந்த வெட் டிஷ்யூ வச்சு தான் க்ளீன் பண்ணாங்க. அப்போ நான் கேட்டேன், பரவாயில்ல நீங்கள் வெட் டிஷ்யூ வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து ஸ்வெட் ஆகுங்க. ஸோ ட்ரெஸ்ஸில் எல்லாம் படும், அது வந்து கிளைண்ட்க்கு வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அதனால நாங்கள் அந்த ஸ்டெப் பண்ணுறதில்ல. இந்த வெட் டிஷ்யூங்கும் போது நமக்கு தண்ணி கீழே ட்ராப் ஆகாது. ஸோ நல்லா இருக்குது. அதுதான் இவங்க எல்லா இது க்ளீன் பண்ணும்போது எல்லா க்ரீம்ஸ் ரிமூவ் பண்ணும்போதுமே இந்த வெட் டிஷ்யூ வச்சு தான் பண்ணாங்க. ஸோ அது எனக்குமே பிடிச்சிருந்ததுங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் போடுறாங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க இந்த ஸ்கின் பிரைட்னிங் டைமண்ட் ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா ஒரு விசிபிளாக ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ஹைட்ரா ஃபேஷியல் தான் இவங்க கிட்ட பண்ணினேன். ஹைட்ரா ஃபேஷியலுங்கிறது அது ஒரு ட்ரீட்மெண்ட். பட் இது வந்து உங்களுக்கு விசிபிளாக ரிசல்ட் வேணும் அப்படின்னா இந்த டைமண்ட் ஃபேஷியல் நல்லாவே இருக்குதுங்க. ஸோ இப்போ வந்து அந்த பேக்கையுமே ரிமூவ் பண்ணிடுறாங்க. ரிமூவ் பண்ணும்போதே என் ஸ்கின்ல வந்து நல்லாவே எனக்கே சேஞ்ச் தெரிஞ்சுது. இது பார்த்தீங்கன்னா டைட்னிங் மாஸ்க்கு. அதாவது நமக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப சேகாக இருக்கும் இல்லையா, அதை இது போடும்போது நம்ம ஃபேஸ் வந்து டைட்டன் ஆகும். இது ஃபுல்லாக வாய் கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இந்த மாஸ்க் போடுறாங்க. இதை வந்து லாஸ்ட்டாக ட்ரை ஆன உடனே அப்படியே பீல் பண்ணி எடுத்துருவாங்க. இது பண்ணும்போது ஸ்கின்னும் டைட்டன் ஆகும், ஒரு க்ளோவும் நமக்கு கிடைக்கும். இந்த ஃபேஷியலுமே ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் பண்ணுறேன். இந்த மாஸ்க்கெல்லாம் போடும்போதே நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்தது, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அதுவும் அங்கே ஏசிலாம் ஓடிட்டு இருந்தது, நல்லா சில்லுன்னு கூலிங்காக இருந்ததுங்க. நல்லா ஒரு சாங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணும்போது நமக்கு வந்து மைண்ட் ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தது, நல்லா இருந்தது. எனக்கு நானே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். இந்த மாஸ்க்கெல்லாம் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அப்படி தூங்கிட்டேன் நானும். இப்போ வந்து ஃபைனலாக அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அது அப்படியே பீல் ஆகி உங்களுக்கு உறிஞ்சு வந்துடும். இதை எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்கின் அவ்வளோ ஒரு க்ளோவாக இருந்தது. இந்த ஃபேஷியலுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நிறையா ஸ்டெப்ஸ் நமக்கு இதில் காமிக்க முடியல. டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் ஒரு 11:30க்கு வந்தோங்க. ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு. நமக்கு பெடிக்யூர் பண்ணி ஃபேஷியல் பண்ணி த்ரெட்டிங் பண்ணி எல்லாம் முடிச்சு வந்து ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் பண்ணுறாங்க, நமக்கே போதும் டைம் ஆகுது அப்படிங்கிற அளவுக்கு ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இந்த ஃபேஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணும்போது தான் நமக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அவசரப்பட்டோம்னா முடியாதுங்க. ஸோ நமக்கு ஒரு சர்வீஸ் எடுக்க வர்றோம்னா பார்லருக்கு 1 day ஃபுல்லாக நமக்கு அந்த டைமை ஒதுக்கிட்டு தான் நம்ம இங்கே வரணும். ஏன்னா இவங்க பண்ணியிருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே ஒரு 3 சர்வீஸ் 4 சர்வீஸுங்கும் போது அதுக்கான டைம் அவங்களுக்கும் ஆகும் இல்லைங்களா. ஸோ நம்ம அதுக்காக ஒரு நாள் நமக்கு ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துடணுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது சீட் மாஸ்க்கு. சீட் மாஸ்க்குமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஃபேஸில். இதோட இந்த ஃபேஷியல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரம்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் நமக்கு ஸ்கின்க்கு இன்ஃப்யூஸ் ஆகும்போது தான் ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். இந்த சீட் மாஸ்க்கும் போட்டுட்டுமே இந்த மசாஜர் வச்சு மசாஜ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அந்த சீரம் எல்லாம் நல்லா ஃபேஸ்க்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மசாஜ் பண்ணுறாங்க. இவங்க ஒரு இதுலேயுமே மாஸ்க் போட்டாலும் அதுக்கு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பால்ஸ், அதாவது பியூட்டி கிறிஸ்டல் பால்ஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு இதை நான் ஃபஸ்ட் டைம் இவங்க பார்லரில் தான் பார்த்தேன். ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுங்க. இது நமக்கு மசாஜ் க்ரீம் போடும்போதே இதை வச்சு மசாஜ் பண்ணாங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த ஸ்டெப்லேயுமே இது மசாஜ் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா கூலிங் ஆகும். நமக்கு நிறைய போர்ஸ் எல்லாம் ஓப்பனில் இருக்கும்ல, இது பண்ணும்போது க்ளோஸ் ஆகிடுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு முடிச்சுட்டு எனக்கு ஒரு கையிலையுமே நெயில் பாலிஷ் போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட் டைம் இவங்ககிட்ட நெயில் ஆர்ட் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அது வேண்டாம், எனக்கு நெயில் பாலிஷ் மட்டும் அடிச்சு விட்ருங்க அப்படின்னு சொன்னேன். நார்மல் நெயில் பாலிஷா ஜெல் நெயில் பாலிஷான்னு கேட்டாங்க. ஜெல் நெயில் பாலிஷ்னால் உங்களுக்கு ஒரு 10 days உங்களுக்கு
உங்களுக்கு ஸ்டே ஆகும்னு சொன்னதுனால நான் அதே பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அதுவுமே நம்ம நெயில்ஸ்லாம் நல்லா ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு பண்ணுறாங்க. அப்போ தான் ஒரு 10 டேஸ்க்கு அப்படி இருக்கும். ஸோ அந்த நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு இந்த மிஷினில் வைக்கும்போது தான் அது ட்ரை ஆகும். நார்மல் நெயில் பாலிஷ்னால் உங்களுக்கு அப்படியே ட்ரை ஆயிரும். பட் இது வந்து இதுக்குள்ளே நம்ம வைக்கணும். இதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு சைனிங்காக ஒரு நெயில் பாலிஷ் அதுவும் போட்டுட்டு இந்த மிஷினில் வைக்கும்போது நல்லா ட்ரை ஆயிருதுங்க. பார்க்க அழகாக ஒரு சைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனல் லுக் இப்படி தாங்க இருந்தது என்னோடய ஃபேஸு. எனக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. விசிபிளாக உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் வேணும், ஃபேஷியல் பண்ண உடனே ரிசல்ட் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த நீங்கள் டைமண்ட் ஃபேஷியல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்கின்னுமே க்ளோவாக இருந்துச்சு, பிரைட்டாக இருந்துச்சு, ஒரு சாஃப்டாக இருந்தது. ஸோ பெடிக்யூருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த்ரெட்டிங்குமே நான் பண்ணிட்டேன். ஸோ எல்லா சர்வீஸுமே இவங்ககிட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது. இவங்க பிரைடல் சர்வீஸுமே பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 15% ஆஃபரும் கொடுக்குறாங்க. இவங்க 3 பேர் தான் இப்போ நமக்கு சர்வீஸ் பண்ணாங்க. துளசி வந்து நமக்கு பெடிக்யூர் பண்ணாங்க, தாராவும் நிவேதாவும் தான் நமக்கு ஃபேஷியல் பண்ணாங்க. நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கான்னு சொல்லி கேட்டுதான் அவங்க இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே பண்றாங்க. ஸோ இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸுமே ரொம்ப நல்லா உங்களுக்கு பண்ணி தராங்க. கண்டிப்பா எல்லாரும் வாங்க. நன்றி. பழனி ஆர்எஃப் ரோட்ல கைமணம் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த பார்லர் லொக்கேட் ஆயிருக்குங்க. கண்டிப்பா இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் ஆஃபரை நீங்களும் யூஸ் பண்ணிக்கங்க. சர்வீஸ் எடுத்துங்க. ஒரு தடவை நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஸ்கிரீன்லேயே இவங்க நம்பர் இருக்கு, கால் பண்ணுங்க.